ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ர காயத்ரி ஞானஸ்வரத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, இந்த பதிவில் மிதுன லக்ன அன்பர்களுக்கு வார பலனாக 7 நாட்களுக்கான நட்சத்திர பலனாக பிப்ரவரி 10ஆம் தேதி முதல் பிப்ரவரி 16ஆம் தேதி வரை, அதாவது சனிக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் உள்ள நாட்களுக்காக பலன்களை பார்ப்போம். இது ஜென்ரலாகவே நம்ம ராசி பலன் பார்த்து பார்த்து பழக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இது முற்றிலுமே பாஸ்கர் அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் லக்ன பலன் என்பது நிலையானது. ராசி என்பது மதியை குறிக்கும், திசையை குறிக்கும். நமக்கு நடக்கக்கூடிய திசா புத்தி நம்ம வயதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். அதனால ராசியினுடைய தன்மையும் மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ லக்னம் நிலையானது என்கின்ற தத்துவத்தை விதி கொடுப்பனையை வைத்து இந்த லக்ன பலனை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய லக்னம் உங்களுடைய பிறந்த நேரமாக வரும். அதனால அதை போட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த பலனை பாருங்க. மிதுன லக்னத்துல பிறந்தவங்களுக்கு சந்திரன் ஒவ்வொரு நாளும் எப்படி போறாருங்கிறத வச்சுதான் இந்த பலனை பார்க்கிறோம். இப்ப நாள் சனிக்கிழமை அன்னைக்கு 10ஆம் தேதி அன்னைக்கு அவிட்ட நட்சத்திரத்துல சந்திரன் போறாரு. அவிட்ட 2 பாதம் மகர ராசியிலையும் 2 பாதம் கும்ப ராசியிலையும் இருக்கு. இது செவ்வாயினுடைய நட்சத்திரம். செவ்வாய் கிரகமும் அதே மகர ராசியில தான் இருக்கிறாரு. சூரியனுடைய நட்சத்திரத்துல இருக்காரு. சூரியன் செவ்வாயினுடைய அவிட்ட நட்சத்திரத்துல அதே மகர ராசியில தான் இருக்காரு. அப்ப எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 9ஆம் இடம் 8ஆம் இடம் என்பது நமக்கு வேலை செய்யுது. சந்திரன் அந்த 3-4 பாதங்களுக்கு போகும்போது 9ஆம் இடத்துக்கு போவார். இப்ப 8ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் போல இன்றைய நாள் நம்மளுக்கு அமையுது. அப்ப ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறோம். யாரையாவது பார்க்கலாம், ஏதாவது புதிய முயற்சிகளை செய்யலாம், ஒரு நபர்களை சந்திக்கலாம், அல்லது ஒரு கருவிகளை புதுசாக வாங்கலாம், இந்த கருவிகளை புதுசாக பயன்படுத்தலாம். இப்படியெல்லாம் இன்றைக்கு ஒரு அலைகள் நம்மளுக்கு ஊசலாடும். அப்படி போக்கும்போது 8ஆம் இடத்துல இந்த சூரியன் செவ்வாயும் என்ன பண்ணும்னா, அதில் ஏதாவது ஒரு தடைகளை கோளாறுகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால 8ஆம் இடத்துல கிரகம் இருந்தாலே அந்த அன்னைக்கு நம்ம புது முயற்சிகளை தவிர்த்துக்கணும், கோபதாபங்களை தவிர்த்துக்கணும், அவசரங்களை தவிர்த்துக்கணும். அவசரப்பட்டா தான் நமக்கு சின்ன சின்ன விபத்துகள் ஏற்படுறது அல்லது பொருள்களை தவற வர்றதெல்லாம் நடக்குது. அதனால இன்றைய நாளை கவனமாக கொண்டு செல்லுங்கள். பிப்ரவரி 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. அப்ப கும்பராசியில சந்திரன் 9ஆம் இடத்துல சதய நட்சத்திரத்துல போறார், ராகுனுடைய நட்சத்திரம். இப்ப இந்த அன்னைக்கு நமக்கு தொழில் பலம் மிகுதியாக இருக்கும். தொழிலை கொஞ்சம் பிரம்மாண்டமா திங்க் பண்ணுவோம், அதிவேகமாக இயங்குவோம். அதனால ஒரு கம்ப்யூட்டர் லைன்ல இருக்கவங்க, எலக்ட்ரிக்கல் லைன்ல இருக்கவங்க, கணிதம் சம்பந்தமான துறையில இருக்கவங்க, அக்கௌண்ட்ஸ்ல இருக்கவங்க, உங்களுக்கு எல்லாமே இன்னைக்கு ஒரு விசித்திரமான அனுபவங்கள், அதாவது நம்மளுடைய திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அமைகிறது. இதெல்லாம் நல்லா இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை. இப்போ அந்த அன்னைக்கு நமக்கு ஒரு கௌரவம், நம்மளுடைய திறமைக்கான அங்கீகாரம், இதெல்லாம் கூட சிறப்பாக இருக்கும். இப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் 5:39 மணிக்கு சதயம் முடிஞ்சு அதுக்கப்புறம் பூரட்டாதி நட்சத்திரம் தொடங்கிடுது. மறுநாள் திங்கட்கிழமை பிப்ரவரி 12ஆம் தேதி இந்த பூரட்டாதி 4ஆம் பாதம், அதாவது நைட்ல 3 பாதமெல்லாம் போய் மீன ராசிக்கு சந்திரன் நகர்ந்து விடுகிறார். இப்போ 10ஆம் இடத்துல சந்திரன் குருவனுடைய நட்சத்திரத்துல பயணிக்கிறதுனால, குரு பகவான் நமக்கு லாபஸ்தானத்துல சுக்கரனுடைய நட்சத்திரத்துல இருக்கிறதுனால மன நிறைவு, எதிர்பார்த்த காரியங்களை சாதித்து கொள்ளுதல், பெரிய மனிதர்களுடைய ஆதரவு, சந்தோஷமான நிகழ்வுகள், மூத்த சகோதர சகோதரி வழி ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள், நண்பர்கள் வழி ஆதாயங்கள், அவர்களுக்கு ஏற்படக்கூடிய வெற்றிகள், கௌரவம், வளர்ச்சி, இதையெல்லாம் குறிக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. சுக்கிரன் என்பவர் நமக்கு 8ஆம் இடத்துல இருந்தாலுமே கூட அந்த குரு 10ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்தை இது பண்றதுனால அது தொழிலுக்கு பலத்தை கொடுக்குது. 8ஆம் இடம் என்பது 10ஆம் இடத்துக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு நல்லா இருக்கும். அடுத்த நாள் பிப்ரவரி 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நண்பகல் 12:35 வரைக்கும் நமக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம். அதாவது திங்கட்கிழமை மதியம் 2:56 மணிக்கு உத்திரட்டாதி
நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது. மீனராசியில சந்திரன் சனியுடைய நட்சத்திரத்துல பயணிக்கிறார். சனி நமக்கு 9ஆம் வீட்டுல சனி இருக்கிறதுனால, ராகுவை போல செயல்படுறதுனால, ஒரு கம்யூனிகேஷன் லைன்ல இருக்கவங்க, கமிஷன் துறையில இருக்கவங்க, ஆராய்ச்சி துறையில இருக்கவங்க, ப்ரொஃபஸரா இருக்கவங்க மற்றும் வெளிநாடு தொடர்பு சாதனங்களை பயன்படுத்துறவங்க, இதுக்கெல்லாமே நல்லா இருக்கு கம்யூனிகேஷன். மற்றும் ஆன்மீகத்துறை, தந்தை வர்க்கம், பூர்வீகம் இதுலேயும் வந்து ஒரு கௌரவம், பலத்தை பெருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. இந்த செவ்வாய்க்கிழமை பிப்ரவரி 13 வந்து 12:35க்கு மேல ரேவதி நட்சத்திரம் தொடங்கியது. சனியினுடைய உத்திரட்டாதியிலிருந்து சந்திரன் புதனுடைய ரேவதி நட்சத்திரத்துக்கு மாறி விடுகிறார். அப்ப புதனும் வந்து திருவோண நட்சத்திரத்தில் நம்மளுக்கு 8ல இருக்கிறதுனால, சந்திரன் வந்து நமக்கு 10ஆம் வீட்டுல இருக்கிறதுனால, இந்த உழைப்பு சார்ந்த மேன்மைகளை நம்ம வந்து அனுபவிக்கலாம். அதே நேரத்துல உறவுகள் சார்ந்து, உடல் ஆரோக்கியம் சார்ந்து சின்ன சின்ன உபாதைகளை கொடுக்கும். ஏன்னா 8ஆம் இடத்துல புதன் இருக்காரு அப்படிங்கிறதுனால, இந்த லக்னாதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறதுங்கிறது வந்து நமக்கு கொஞ்சம் பலகீனத்தை குறிக்கும். அதனால நம்ம வந்து கொஞ்சம் மெடிடேஷன், வில் பவர் எல்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது நல்லது. பிப்ரவரி 14ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு காலையில 10:42 வரைக்கும் இந்த ரேவதி நட்சத்திரம், அதுக்கு மேல சந்திரன் வந்து லாப ராசியில அஸ்வினி நட்சத்திரத்துக்கு மாறிடுறாரு. அஸ்வினிங்கிறது வந்து கேதுனுடைய நட்சத்திரம். கேதுங்கிறவர் வந்து 4ஆம் இடத்துல சந்திரனுடைய நட்சத்திரத்துல இருக்காரு. அதனால உறவுகள் சம்பந்தப்பட்டது, தாயார் சம்பந்தப்பட்டது, வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் இன்னைக்கு நமக்கு எதிர்பார்த்தபடி நல்ல முறையில நடக்கும். உறவுகள் மேம்படும், வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும். ஆனா வந்து இப்ப இந்த திருமணத்துக்கு நாள் பார்க்கறது, இந்த மாதிரி விஷயங்களை இன்னைக்கு அவாய்ட் பண்ணிக்கணும். அதாவது உற்பத்தி சார்ந்த துறையில இருக்கவங்களுக்கும் நல்லா இருக்கும். கலை சார்ந்த துறையில இருக்கவங்களுக்கு சுமாராக தான் இருக்குங்கிறது தான் இன்னைக்கு கணக்கு. அடுத்த நாள் பிப்ரவரி 15ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில 9:25க்கு இந்த அஸ்வின் நட்சத்திரம் முடிஞ்சு பரணி நட்சத்திரம் தொடங்குது. சந்திரன் வந்து லாபஸ்தானத்துல சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல இருக்காரு. சுக்கிரன் நம்மளுக்கு 8ஆம் வீட்டுல சூரியனுடைய நட்சத்திரத்துல இருக்காரு. சூரியனுமே 8ல இருக்காங்க. அப்படிங்கும்போது மனசு எதிர்பார்க்கறது, உறவுகள் சார்ந்த சில திட்டங்களை செயல்படுத்துறது, இதுக்கெல்லாம் கொஞ்சம் வந்து அதிகமான ஒரு எதிர்பார்ப்பை அதை தவிர்த்துக்குங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த 8ஆம் இடத்துல அவங்க வந்து என்ன ஆகும்னா, அது ஒரு எதிர்பார்த்த விஷயங்களை திடீர்னு கேன்சல் ஆகி போச்சு, திடீர்னு அதில் வளர்ச்சி தடை ஏற்பட்டு போச்சு, அல்லது ஏமாற்றத்தை குறிக்கிறது. ஒரு நண்பரையே நம்புகிறோம், அந்த நண்பர் வகையில் நமக்கு நல்லது நடக்கும்னு நினச்சோம், ஆனால் நடக்கலை. அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாம் தான் 8ஆம் இடம். அதனால இந்த நாளை வந்து நம்ம எதிர்பார்ப்பை குறைச்சிக்கிட்டு உங்களுடைய உடல் நலத்தை, உணவு பழக்க வழக்கங்களை எல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிட்டு காப்பாற்று. கடைசி நாள் பிப்ரவரி 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 8:46 வரைக்கும் அந்த பரணி நட்சத்திரம் இருக்கு. அதுக்கப்புறம் கார்த்திகை நட்சத்திரம் தொடங்குது. அந்த கார்த்திகை என்பதும் சூரியன் 8ல் இருக்கிறத குறிக்குது. ஸோ அந்த 8ஆம் இடம் என்பது நமக்கு எதிர்பாராத சில அரசு வழி ஆதாயங்கள், நன்மைகள், இடமாற்றங்கள், அரசியல் ஆதாயங்கள் இதெல்லாம் கூட நம்மளுக்கு நல்லபடியாக நடக்கும். ஆனால் வந்து எந்த ஒரு விஷயத்துக்கு எடுத்தாலும் இந்த காலகட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, மிதுன லக்னக்காரங்களுக்கு 3 கிரகம் 8ஆம் வீட்டில் இருக்கிறதுனால கடின உழைப்பு, கடின உழைப்பு, கடின உழைப்பு. அப்போ இந்த கடின உழைப்புங்கிறதுல வந்து புது முயற்சிகளை அவாய்ட் பண்ணிட்டு இருக்கிற வேலையவே நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறோம்னா அதுக்கு வந்து எந்த விதமான எதிர்ப்பும் 8ஆம் பாவம் செய்யாது. ஆனால் புதுசாக ஒருத்தரை நம்பி செய்கிறது, புது ஃபீல்டுக்கு மாறுறது, மாற்றங்களை பண்ணி பார்க்கலான்னு நினைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் 8ஆம் பாவம் மைனஸாக இருக்குமோ இல்லையா, உங்களுடைய ரொட்டீன் ப்ரொசீஜருக்கு நன்றாக இருக்கும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.